சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒன்றிய அரசின் பிடிவாதத்தால் தமிழ்நாட்டில் வீணாகும் 83 ஏங்க நியூஸ மாத்துங்க. வேற எதுவும் இல்லையா? அத்தை இங்க வாங்க. இங்க பாருங்க, உங்க பையன் எனக்காக நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா இருக்குமா, அழகா இருக்கு. என் புருஷன் எனக்காக நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல அத்தை, ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்தாங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, எடுத்துக்கோங்க அத்தை. பாத்தீங்களா? இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. வேணாம், எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. அண்ணே எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்த நெக்லஸ் எப்படி வாங்கிட்டு வந்திருப்பான்? ஒண்ணும் புரியலையே. அவன் தான் இப்ப நல்ல கம்பெனில வேலை செஞ்சு 85,000 சம்பாதிக்கிறான்ல. அப்புறம் என்னம்மா, ஏதாவது முக்கியமான பிசினஸ் டீல் முடிஞ்சிருக்கும். அதுல வந்த பணத்துல அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆசையா நகை வாங்கி கொடுத்திருக்கான். ஏதோ அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா. நீங்க எதுக்கு பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுமா. வீட்டு மேலே அவ்வளவு கடன் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பொண்டாட்டிக்கு நகை வாங்கியிருக்கான்னு பாக்குறீங்களா? இப்போதைக்கு எனக்கு இளமதியோட சந்தோஷம் தான் முக்கியம். வீட்டு பிரச்சனைக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நீங்களும் தான் இருக்கீங்களே. என் தம்பி பாத்தீங்களா? அவன் இப்பதான் வேலைக்கு சேர்ந்தா பொண்டாட்டிக்கு நகை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? ஏய், என்னோட சம்பளத்துல என்ன பண்ண முடியுமோ அதான பண்ண முடியும். இங்க பாரு, உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். அதுக்கு மேலே நீ பெருசா எதிர்பார்த்தா அப்புறம் நான் ஏதாவது தேவையில்லாத வேலை தான் பார்க்க வேண்டியது இருக்கும். தெரிஞ்ச வேலை ஆட்டோ ஓட்டுறது, அத செஞ்சு குண்டு மணிக்கு வழி இல்ல. இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு உடனே என் உடம்பு ஃபுல்லா அப்படியே தங்கத்துல அலங்காரம் பண்ண போறீங்களா? ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நமக்கு எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். இவ்வளவு நாள் நாம எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு போலாமே. ஆமா, இப்படியே காரணத்தை சொல்லிட்டே இருந்து என் வாயை அடைச்சிருங்க. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. உங்களை நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி எனக்கு கட்டி வச்சாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்லணும். ஃபேக்டரியிலேருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நான் ஆஃபீஸ் போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஓகே. என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. முதல்ல ஒன்றை மாத்துறேன். ஏன்பா கொஞ்சம் வண்டியை நிறுத்து. மாப்பிள, என்ன கதிர், எப்படி இருக்கீங்க? என்ன வண்டி ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி குட் வெரி குட். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் கூட ரொம்ப சிறப்பா பண்ணதா சொன்னாங்க. என்னால ஃபங்க்ஷனுக்கு வர முடியாம போச்சு. நான் ஒன்னும் உங்களை வர சொல்லி கூப்பிடலையே. பரவாயில்ல மாப்பிள்ள, இளமதி ஆசைப்பட்ட மாதிரி ஃபங்க்ஷன் நடத்திருக்கீங்க. என் பொண்ணை சந்தோஷமா வச்சிருக்கீங்க. என்னது இது? மாப்பிள்ள மாமனாருங்கிற மரியாதை இல்லாம பைக்ல உட்காந்துட்டு அப்பாவை நிக்க வச்சு பேசிட்டு இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ் போகணும். எதுக்காக கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க இளமதியை சந்தோஷமா வச்சிருக்கீங்க.
ஆனா எங்களால உங்க தங்கச்சியை சந்தோஷமா வச்சுக்க முடியல. அவ ஏதாவது ஒரு பிரச்சனையில தினமும் கோவத்திலே தான் இருக்கா. அது அவ தலையெடுத்து, அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அப்பா ஏதோ இறங்கி பேசுற மாதிரி தெரியுது, மாப்பிள்ள முறுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுது. என்ன விஷயமா இருக்கும்? நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? இளமதிக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒத்து வரலதான். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாமளும் அவங்கள மாதிரி நடந்துக்கணுமா மாப்பிள்ள? இப்ப என்ன சொல்ல வரீங்க? சூர்யா சௌந்தர்யாவுக்கும் இப்ப நேரம் சரியில்லைன்னு ஜோசியத்துல சொல்றாங்க. அவங்க 2 பேரையும் கொஞ்ச நாளைக்கு, அதாவது 48 நாள் பிரிஞ்சு இருக்கணும், ஒருத்தருக்கொத்தர் பார்த்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்கள அப்படி பிரிச்சு வைக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுலயும் முக்கியமா ராஜேஸ்வரிக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. சூர்யா ஒரு மாசம் பிசினஸ் டூர் போறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சௌந்தர்யாவை உங்க வீட்டுக்கு அனுப்பலாமான்னு கேக்குறேன். இதை எதுக்காக நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? எங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட பேசலான்னு தான் நினைச்சேன். தற்செயலா உங்களை இங்க பார்த்ததுனால பேசலாம்னு தோணிச்சு. உங்க பிளான் என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க கதிர்? என் பொண்டாட்டி உங்களை என் வீட்டு வாசல்ல வச்சு அவமானப்படுத்தி அனுப்புனதுக்கு என் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்பி என்ன பழி வாங்க பாக்குறீங்களா? கதிர், மெச்சூர்டா பேசுவீங்க, யோசிப்பீங்கன்னு நினைச்சா இப்படி வில்லங்கமா பேசுறீங்க. வில்லங்கமா யோசிக்கிறதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க தான், நான் இல்ல. சரி விடுங்க, நான் உங்க அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. உன் ஜாதகமே எனக்கு தெரியும். ருத்ராக்கு போன் பண்ண ஜோசியக்காரி நீ தானே? ஆமாமா, ருத்ராமாவுக்கு போன் பண்ணது நான் தாமா. நீங்க யாரு? நான் ருத்ராவோட சிஸ்டர் தான். ருத்ரா தான் என்ன அனுப்பி வச்சா, பயப்படாத. ஆமா, எதுக்காக போன் பண்ண? நான் ஒன்னும் கோயில்ல உட்காந்து குறி சொல்றவ கிடையாதுமா. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஜோஷியக்காரி வேஷம் போட்டு ருத்ராமா சொன்ன மாதிரி ராஜேஸ்வரி அம்மாக்கு வாக்கு சொன்னேன். இப்போ எனக்கு அது ஒரு பிரச்சனையா வந்திருக்குமா. நான் ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குமா. என்ன சொல்ற? அதனால உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு பயப்படுற? ராஜேஸ்வரி அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாரோ கோயிலுக்கு வந்து என்னை பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்காங்கம்மா.